வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மகாபலிபுரத்தில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, கிருஷ்ணரின் பட்டர் பால், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மண்டபம், யானைக்குழு, அப்புறம் வராக மண்டபம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வராக மண்டபம் தான் பார்க்க போகிறோம். இந்த வராக மண்டபம் 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் என்ற மன்னன் காலத்தை சேர்ந்த குகை கோயில். இது விஷ்ணுவின் 3வது அவதாரமான வராகவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதன் பேனல்களில் ஒன்று அசுர மன்னன் மகாபலியை அடக்க விஷ்ணு கருதிய மாபெரும். அடுத்தது நம்ம கிருஷ்ணர் மண்டபம் தான். இந்த கிருஷ்ணர் மண்டபம் இந்திரனால் ஏற்பட்ட கடுமையான புயலில் இருந்து மக்களை காக்க கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை சிரமமின்றி தூக்கி செல்வதை சிற்பத்தில் சித்தரிக்கிறது. கோவர்த்தன காட்சியின் இந்த பிரதித்துவம் இந்தியாவில் சிறந்ததாக கருதப்படுகிறது. அடுத்தது யானைக்குழு. வயது வந்த யானைகள், 2 குட்டிகள், ஒரு குரங்கு மற்றும் ஒரு பாட்ரிச் ஆகியவை புத்தருடன் தொடர்புடைய ஜாதக கதையின் சித்தரிப்பு என்று சில அறிஞர்கள் இதை நம்புகிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விநாயகர் ரதம். இது கிபி 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பரமேஸ்வரவர்மன் ஆட்சியின் போது கட்டப்பட்ட ஒரு ஒற்றைக்கல் கோயில். அதன் கூரையானது ஒரு நாட்டு வண்டியின் பேட்டை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் 9 குவளை வடிவ பைனியல்களை கொண்டுள்ளது மற்றும் கோயில் கோபுரங்களின் முன்னோடி அடுத்தது நம்ம கிருஷ்ணர் பட்டர் பால் தான் பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ணர் பட்டர் பால் ஒரு பாறையில் ஆபத்தான நிலையில் நிற்கும் ஒரு பெரிய பாறாங்கல் மற்றும் வானிலை காரணமாக உருவானது. பகவான் கிருஷ்ணரின் வெண்ணெயின் மீதுள்ள அதீத நேசத்தின் நினைவாக இது கிருஷ்ணாவின் பட்டர் பால்னு பெயர் வந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய வரலாறும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பை ஃப்ரெண்ட்ஸ்.